வணக்கம் மக்களே, இது நம்ம ஒரு பொருள் 5 தகவல்கள் சீரீஸின் எபிசோட் 16. இன்னைக்கு நம்ம கற்றாழை பற்றி 5 தகவல்களை பார்க்கலாம். எகிப்தியர்கள் கற்றாழையை அழியாத தாவரம் என்று அழைக்கிறார்கள். இதற்கு காரணம் வேறில்லாமலும் கூட இது நீண்ட காலம் உயிர் வாழும் மற்றும் பூக்கும் தன்மை கொண்டது. கற்றாழை ஒரு பாலைவன தாவரம் என்பதால் அது 99% தண்ணீர் கொண்டது. மீதமுள்ள 1% தான் 75க்கும் மேற்பட்ட ஊட்டச்சத்துக்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. பெரும்பாலான செடிகள் பகலில் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு இரவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஆனால் கற்றாழை இரவிலும் ஆக்சிஜனை வெளியிடும் அபூர்வ திறன் கொண்டது. கற்றாழையின் மருத்துவ குணங்களுக்கு பின்னால் ஒரு நுணுக்கமான அறிவியல் உள்ளது. இதன் உட்புற ஜெல்லில் காணப்படும் ஏஸ்மெனன் மற்றும் பாலிசாக்கரைட்ஸ் போன்ற பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் சேதமடைந்த திசுக்களை விரைவாக சீரமைத்து தோலுக்கு உடனடி குளிர்ச்சியை தருகின்றன. அதே சமயம் கற்றாழையின் தண்டுப்பகுதியில் வடியும் மஞ்சள் நிற திரவமான அலாய்ன் சிலருக்கு தோல் ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் ஜெல்லினை முறையாக சுத்திகரித்து பயன்படுத்துவதே பாதுகாப்பானது. உலகில் சுமார் 400க்கும் மேற்பட்ட கற்றாழை வகைகள் உள்ளன. ஆனால் அவற்றில் ஆலோபார்பாடென்சிஸ் மில்லர் என்ற ஒரே ஒரு வகை மட்டுமே மருத்துவ குணங்கள் அதிகம் கொண்டதாகவும் உண்ணத் தகுந்ததாகவும் கருதப்படுகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.